ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவதன்யா அகாடமியோட தும்பை தமிழ் புக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் பேஜ் புக்கோட கவர். ஸோ நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு 7 யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பிவைக்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ் தகுதித்தாள் மதிப்பீடு தேர்வு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்த கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடிஷன்னால இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடிஷன் மார்ச் 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து புக் வந்து வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி நம்ம பே பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 பேஜ் நம்பர். ஸோ யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, 6, 7 வந்து எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துட்டு அப்படி அறநூல்கள் அப்படின்னா ஃபஸ்ட் அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ அறநூல்களில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ பேஜ் நம்பர்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சான்றிதழ்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணி அதுவும் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் பிவைக்யூஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ பாருங்க, எண்டிங் வந்து நமக்கு வந்து கீவார்ட் ஜெகநாதன் முடிச்சுட்டு நமக்கு பிவைக்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் 1 வந்து நமக்கு 918 கொஷின்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் வந்து 1115 கொஷின்ஸ் இருக்குது. யூனிட் 3 வந்து 348 கொஷின்ஸ் இருக்குது. யூனிட் 5 வந்து 123 கொஷின்ஸ் இருக்குது. யூனிட் 4 and 6 மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. யூனிட் 7க்கு மட்டும் இங்கே வந்து பிவைக்யூ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து காமனாக சார் வந்து எல்லாருக்குமே தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இதில் இல்லை, பிவைக்யூ யூனிட் 7 மட்டும் இல்லை இதில். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிரித்தெழுதுக அதான் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே வந்து அவங்க 6th to 12th நியூ புக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 11th 12th நியூ புக். அதுக்கப்புறம் அப்படியே ஓல்டு புக் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ பாருங்கள், 11th 12th அதுக்கப்புறம் வந்து 6th to 10th ஓல்டு புக்கு, அண்ட் தென் 11th 12th ஓல்டு புக்கும் வரும் நமக்கு. ஸோ பாருங்கள், 11th 12th ஓல்டு புக். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புணர்ச்சி இனம் கொடுத்துட்டு ஸோ நமக்கு வந்து என்னென்ன புணர்ச்சி இருக்குது அப்படின்றத கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து திசை புணர்ச்சி இருக்குது. அப்புறம் திசை பெயரோட பிற பெயர்களின் புணர்ச்சி இருக்குது. அப்புறம் பண்பு பெயர் புணர்ச்சி இருக்குது. ஸோ மகர ஈச்சு, ஸோ நம்ம ஒவ்வொரு புணர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. உயிரீச்சு. ஸோ புணர்ச்சி மட்டுமே நமக்கு பேஜஸ் போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புணர்ச்சி விதிகள் ஸோ 34 தான் முடியுது நமக்கு. ஆக்சுவலாக புணர்ச்சி விதிகள் மட்டுமே நமக்கு 21 பேஜ்லேருந்து 34 வரைக்கும் இருக்குது. நியர்லி 13 பேஜஸ் வந்து நமக்கு புணர்ச்சி விதிகள் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பிரித்தெழுதுக அப்படின்றத நமக்கு நியூ புக்லேயும் பார்க்கணும், ஓல்டு புக்லேயும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ரூல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்டால் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைமொழி. ஸோ ஃபஸ்ட் வந்து நானா வேறுபாடுகள் ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு புக் கொஷின்ஸே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 6th புக்கில் இருக்கும். புலியின் கண் சிவந்து காணப்பட்டது வந்து 6th புக்கில் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது 6th புக்கில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாலா வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே முடிச்சுட்டு ஸோ இங்கே பாருங்கள், சீனம் என்பது தலை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இப்போ வந்து புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதிலெல்லாம் வந்து கோடிட்ட இடம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தனியாகவே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே கொஷின் கொடுத்துருப்பாங்க. ராரா வேறுபாடில் இந்த பேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ராரா வேறுபாடு. ஸோ அதுக்குமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள், அப்புறம் சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வினா விடை வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திப்பிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வலிதம் மிகும் இடம் மிகா இடம். ஸோ வலிதம் மிகும் இடம் முடிஞ்சதுக்கப்புறம் மிகா இடம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து வலிதம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு
கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் மாதிரி இது பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்னுமே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆத்திச்சுடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆத்திச்சுடி என்பதே சரி. ஸோ இச்சு வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வல்லின ஒற்றை இட்டு நீக்கியும் எழுதணும். ஸோ எங்கே வரணும் எங்கே வராது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்தை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ப்ராக்டிஸ் மாதிரி கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவையான இடத்துல தேவையான இடத்துல வல்லினம் மெய்களை ஈட்டெழுதுக. ஸோ பாருங்கள், பிழை. இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னா வந்து நமக்கு பொதுவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேருந்து நிறுத்தும், ஸோ வந்து சின்ன ஊரா பெரு. ஸோ இந்த மாதிரி பிழை திருத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரல் நிரல் வேறுபாடு. ஸோ வந்து இப்போ வந்து விடு அப்படின்னா வீடு. ஸோ வீடு அப்படின்றதெல்லாம் வந்து பிவைக்குள்ள நிறைய தடவை தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து அப்புறம் வனம் வானம். ஸோ இதெல்லாம் நம்ம 6th புக்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சவங்க பிழை திருத்தம் எதுலேருந்தெல்லாம் வரும், எப்படிலாம் பிழை திருத்தம் வரும் அப்படின்றதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழைகள் கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை பிழைகள் அப்படின்னா இது நம்ம புக்லேயே டேப்லோ கலாமில் இருக்கும். 8th புக் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப்லோ கலாம் நமக்கு இருக்கிறது. ஸோ அது கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே டைப்பிங் பண்ண மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அள்ளைக்கு பதில் அன்றுன்னு வரும். ஸோ இதுவே நமக்கு புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான், புக்கில் இருக்கிறது தான், அதுதான் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து அது நம்ம பிவைக்கிற இது சித்தர்கள் செய்து இந்த கொஷின் இந்த ரெண்டுமே தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸில் நிறைய தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒருமை பன்மை பிழை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவங்களும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து மிஸ்டேக்காக இருந்ததும் சரி, இது போனதும் சரி, நான் எழுதலை, அங்கே அகாடமியிலே எழுதி தான் எனக்கு வந்துச்சு. சார் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி நமக்கு ஒர்க் அவுட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவுமே நமக்கு புக்கில் இருக்கிறது தான். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கியத்தில் இருக்க பிழையை வந்து இது பண்ணுங்க அப்படின்னா இது வந்து ஒருமை பன்மை தான். அல்ல வருமா அஞ்சு வருமா. ஸோ நம்ம மேக்ஸிமம் இது தெரிஞ்சிட்டாலே நமக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ வந்து ஒருமைனா என்ன வரும், பன்மைனா என்ன வரும், அதாவது தன்மை முன்னிலை படற்கை. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கும். சில இதெல்லாம் நமக்கு ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அயற்சொல் பிறமொழி சொற்கள், அயற்சொல் பிறமொழி சொற்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு புக்காக இருக்கும் நமக்கு. இந்த ரிக்ஷா அப்படின்றது ஜப்பானிய சொல், அப்படின்றது குல்லா அப்படின்றது பாரசி சொல், பஜார் அப்படின்றது பார்சி அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஓல்டு புக் கண்டென்ட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ் வந்து முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் 2017 எடிஷன் அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு இதுலேருந்தே கொஷின்ஸ் அரைஸ் ஆகிருக்கும். நீங்கள் தமிழ் பிவைக்யூ ரொம்ப பிவைக்யூ இந்த 2014-15 பிவைக்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து அது என்ன மொழி சொல் அப்படின்ற கொஷின்ஸே அரைஸ் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கான இப்போ வந்து பாருங்கள், டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு குறித்த எக்ஸாம்பிள்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டேப்லோ காலம். ஆக்சுவலாக இந்த டேப்லோ காலம் வந்து 12th ஓல்டு புக் நினைக்கிறேன். ஆமாம், 12th ஓல்டு புக் 2014 அந்த மாதிரி படித்த அந்த எடிஷனில் இருக்க புக் நினைக்கிறேன். அப்படியே அந்த டேப்லெட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அடிக்கடி கேட்குறது தான் இந்த திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமறைக்காடு, வேதாரண்யம் இதெல்லாம் வந்து பிவைக்கிற மேட்ச் மாதிரி நிறையா தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸு. அப்புறம் தனியாக வந்து இந்த கொஷின் தேன்மொழி பாவை அந்த இதுவுமே நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு 9th நியூ புக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவுமே பொருந்தத ஒற்றையில் கேட்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது ஒவ்வொரு மொழி சொல்லுதானேன்றனால இங்கே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து கடல் சார்ந்த இது நமக்கு 9th புக்கில் வரும். ஸோ அதே மாதிரி வந்து கோட்டை இதுவும் அதில் தான் வரும். ஸோ இது ரெக்கார்ட் ஆவணம் அப்படின்னு இது வந்து 12th புக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஆமாம். ஸோ வந்து பாருங்கள் இந்த லட்சம் அப்படின்னு திரட்சி தொகை. ஸோ இது வந்து லஞ்சம் நம்ம நினைப்போம், கையூட்டு நினைப்போம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மாரி இந்த ஒரு கொஷின் மட்டுமே பிவைக்யூவில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறையா தடவை கேட்டாங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாலே தெரியும். உங்களுக்கு ஓல்டு புக்லேருந்தே நிறையா கொஷின்ஸ் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஓல்டு 12th புக், அதாவது நமக்கு வந்து சின்ன புக் ஒன்று இருக்கும். ஸோ வந்து பாருங்கள்
அந்த டேப்லெட் காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லாலா வேறுபாடுலாம் இருக்குது பாருங்க, அது இந்த இருங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யாத்திரை அப்படின்னா பயணம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்படி வேணாலும் கேட்கலாம், ஏன்னா இதெல்லாம் சிலது காமன் டாப்பிக்காக கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இன்னும் பிறமொழி சொற்கள்னு சொல்லி இதுவுமே நமக்கு ஓல்டு புக்கில் இருக்குது. அங்கத்தினர், உறுப்பினர் அப்படின்றது, அதுக்கப்புறம் அர்த்தம், பொருள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்குது. உஷார் அப்படின்னா விழிப்பு அப்படின்றது, மாதம், திங்கள் அப்படின்றது. அதே மாதிரி ஐதீகம் அப்படின்றது உலக வழக்கு. இங்கே ஆக்சுவலாக ஐதீகம் உலக வழக்கு அப்படின்றது வந்து பிவைக்யூவில் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து திசை சொற்கள் பொருத்தமான தமிழ் சொற்கள் அப்படின்னு கொடுத்தா பண்டிகை அப்படின்னா திருவிழா அப்படின்றது, வெள்ளம் அப்படின்றது, இப்போ வியாபாரம் அப்படின்றது, அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதே மாதிரி சமஸ்தானம், அரசு அப்படின்றது நமக்கு பிவைக்கில் கேட்டிருக்காங்க. நமக்கு முக்கியஸ்தரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புக்லேயே இருக்குது. இ காமர்ஸ் அப்படின்றது, அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றதுலாம் நமக்கு இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இன்னும் பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தனிக்குறள் வந்து ரகர வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிறமொழி சொற்கள் கலவாமல் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 6th 7th அந்த 6th புக்கில் நினைக்கிறேன், 6th 7th அந்த அதில் நமக்கு இந்த பயிற்சி வினாவாகவே நமக்கு இருக்கும். இந்த ஸ்கூல்னால் பள்ளின்றது, அப்புறம் பெர்மிஷன், அப்புறம் அனுமதி கடிதம் அப்படின்றது. ஏன்னா இந்த தடவை நமக்கு வந்து மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ 6th தான், ஆமாம் 6th புக்கு தான், கம்ப்யூட்டரு, ஆமாம் 6th புக்கு தான். ஸோ கணினின்றது அழைப்பு, காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணின்றது, ஸோ 6th புக் தான். ஸோ அதை வந்து அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ச்சுவல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ச்சுவல் அப்படிங்கும்போது வினைமுற்றுனா என்ன, பெயரெச்சம்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வினையாளன் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம், அதுக்கப்புறம் தொழில் பெயர் எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கெலாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வேர்ச்சுவல் வந்து கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் பழைய பாடம் இது வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா. பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து பகுபத உறுப்பு இலக்கணம்னா பிரிக்க முடியும், பகாபதம்னா பிரிக்க முடியாது. அந்த பகுபதத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறது வந்து எப்பவுமே நம்ம கட்டளை சொல்ல இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. மேபி இதை வச்சு கொஷின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொஷின் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு 262 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கண வகை சொற்கள், ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான டெஃபினேஷன். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இலக்கண வகை, இலக்கிய வகை, இது 7th புக்கில் வரும் நினைக்கிறேன். இலக்கண வகை, இலக்கிய வகை 7th புக்கில் வரும். அதுக்கப்புறம் இரு வினை சொற்கள் பொருள் வேறுபாடு நமக்கு தெரியும்ல, ஆக்சுவலாக பரினா என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் இதில் வந்து பணித்து, பணிந்து அப்படின்றது அடிக்கடி பிவிக்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம குவித்து, குவிந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்று. ஸோ இதெல்லாம் வந்து பிவிக்யூவில் இதே சென்டென்ஸ் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மாறு வேடம் அணிந்து இது அப்படியே இதே சென்டென்ஸை கொடுத்து நமக்கு பிவிக்யூவில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் ஓரெழுத்து ஓர்மொழி. ஸோ அதுவே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தகர வரிசையில் என்ன இருக்குது, பகர வரிசையில் இருக்குது, நகர வரிசையில் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு மேலும் சில சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆனா, இ, உ, ஏ, அது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க தனியாக கொடுத்துட்டாங்க, இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தொல்காப்பியரும் இப்போ நன்னூலாளருக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, 2 பேருமே ஓரெழுத்து ஓர்மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கு அந்த 42 ஓரெழுத்து ஓர்மொழி இருக்கும் பார்த்தீங்களா புக்கில் இருக்குது, அந்த மாதிரி டேப்லோ காலம் பார்த்தே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தேவிரா புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவிரா புக்கில் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இது தேவிரா புக்லேருந்து எடுத்த கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது சரியாக தெரியல. ஆனால் தேவிரா புக்கில் நான் வந்து பார்த்த மாதிரி நான் லைட்டாக படிச்சிருக்கேன் ஒரு தடவை ஓரெழுத்து ஓர்மொழி. ஸோ அதில் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த புக் என்கிட்ட இல்லை, என்னோட ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க, அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்த ஞாபகம். ஸோ அது தேவிரா புக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கட்டும். ஆனால் நம்ம ஓரெழுத்து ஓர்மொழி மேக்ஸிமம் நிறையா கண்டென்ட் இருக்குது, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் ஒரு அது அந்த சேஞ்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியான டாபிக் தான், 6th புக்கில் வரும். ஆனால் பட் இதுலேயுமே நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகுது. 2 to 3 கொஷின்ஸ் வருது. எலிஜிபிலிட்டி அப்படின்றாலும் ஒரு கொஷின் 7 கொஷின்ஸ் கூட ஒரே ஒரு கொஷினில் மட்டும் வந்துச்சு. அட்லீஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சேஞ்சஸ்லாம் அவங்களே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பொருந்தாத சொல். ஸோ பாருங்கள், ஐவகை நிலமாக இருக்கும், பெரும் பொழுது, சிறு பொழுது. ஏன்னா பொருந்தாத வச்சா எதனை வச்சுன்னு வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த டேப்லெட் நம்ம 10th வந்து அந்த கருப்பொருள் உரிப்பொருள்லாம் படிப்போம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து. அப்புறம் இசைக்கருவிகள் நம்ம 8th புக்கு, ஆமாம் 8th இயல் 5 நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அதுலேயுமே நமக்கு பொருந்த வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுலேருந்து பொருந்தாத வச்சை நமக்கு வந்து PYQ கேட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு சார் வந்து நரம்பு கருவினா என்ன, ஸோ காற்று கருவினா என்ன, ஸோ அப்படின்னு அதுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொகைச்சொற்கள்லேருந்து நமக்கு வந்து பொருந்தாத வட்சி வரும். ஸோ அதனால் இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு 12th புக்கில் வந்து பொருந்தாத வட்சி கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 12th புக்கா இல்லை 10th ஓல்டு புக் இலக்கண புக்கான்னு தெரில. 10th ஓல்டு இலக்கண புக்னு நினைக்கிறேன். ஆமாம், 10th ஓல்டு புக் இலக்கண புக். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நாற்பொருள்னா அப்புறம் அறம்பொருள் இன்பம் வீடு, அப்புறம் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், ஐம்பொறி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னாவே கவர்மெண்ட் மெட்டீரியல் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில். நெக்ஸ்ட் பிள்ளை தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம் கொடுத்துமே நமக்கு பிறந்ததை வச்சு நிறைய கேட்டுட்ருக்காங்க. நமக்கு எலிஜிபிலிட்டி ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து PYQ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதை வச்சு நமக்கு வந்து கொஷின் புக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் நமக்கு வந்து புக் கண்டென்ட் தான். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கு அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அகர வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ அகர வரிசை அப்படிங்கும்போது அந்த டேப்லெட் காலம் கொடுத்துட்டு ஸோ இங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இங்கே அகர வரிசை வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு ஜஸ்ட் வந்து தெரிஞ்சால் போகுது ரூல்ஸு எப்படி ப்ரிஃபரன்ஸ் தரணும்னு தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும், அதுக்கப்புறம் வந்து ஆயுதம் வரணும், அப்புறம் மெய் எழுத்து வரணும், அப்புறம் உயிர்மை வரணும். ஸோ இந்த ஆர்டர்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இங்கே நிறைய கொடுக்கல. நமக்கு வந்து PYQ தனியாக கொடுத்துருக்கனால அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், PYQ இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து நமக்கு புக்கில் இருக்கிறது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 6th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். கோமதகம், நீலம், பவளம், அவன் 6th புக்கில் நினைக்கிறேன். இதுவுமே வந்து 6th புக்கு தான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு நல்லா பார்த்த ஞாபகம் இருக்குது. மித்தது எனக்கு தெரியல. இதுவுமே நான் இங்கே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ அதுக்கப்புறம் மருவு பேர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மருவு பேர் கிட்டத்தட்ட 70 கொஷின்ஸ் மருவு பேர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது அதுக்கப்புறம் வந்து புக்கில் ஏதாவது இருக்கா, மேக்ஸிமம் புக்கில் இருக்க தான் நீங்கள் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இது மாதிரி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் PYQ அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் 6th புக்கில் இருந்து இருக்குல்ல, 6th to 12th புக்கு வரைக்கும் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 10ஆம் வகுப்பு புக்கில் மட்டும் இப்படி தனியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா அடிவகை அதுக்கப்புறம் கிளைப்பிரிவு இதை வந்து பொருந்தாத வட்சையில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே தனித்தனியாக கொடுத்தாங்க. காய் பகுதினா என்ன, இலை வகைனா என்ன, கொழுந்து வகைனா என்ன, பூவின் நிலைகள் அப்படின்றது. பூவின் நிலைகள் நம்ம கண்டிப்பாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின்லேருந்து இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஓகே. 12th புக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஓல்டு புக் போவாங்க. ஸோ 6th to 10th ஓல்டு புக் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் இருந்து போனோம்னா என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொன்மொழி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யானை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கு இவ்வளோ பேர் இருக்குது. இதில் தான் 2 PYQ கொஷின்ஸ் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல். இப்போ தாமரை அப்படின்னா தாமரைக்கு 2 மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ படி அப்படின்னா வந்து படிக்கிறதும் இருக்கும், படிக்கட்டு. ஸோ அந்த மாதிரி 2 மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ வந்து புக்கில் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேச்சு விளக்கு டு எழுத்து விளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொடுத்துட்டு நமக்கு வலுவு சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருத்துறது
நெக்ஸ்ட் வந்து அடைப்புக்குள் உள்ள சொற்கள் தகுந்த இடத்துல எழுதுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே புக்கில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு புக்கில் 8th புக்கில் வரும். பூட்டு நகரம்னா என்ன அப்படின்றது, தேர் அழகு நகரம், இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஓமை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து டேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுவே புக் கண்டென்ட் தான். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொன்றா அப்படி கொடுக்குறாங்க. அடைப்பு சொற்கள்னு சொல்லிட்டு அது தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ அங்கே 32 சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு வந்து மொத்தமாகவே 9th to 12th இலக்கண குறிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ கலந்து வரும் நமக்கு இலக்கண குறிப்பு அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து யூனிட் 3. ஸோ யூனிட் 3 வந்து நமக்கு வந்து இது ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. சொற்றொடர்களே முறையாக எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொடர் இலக்கணம். ஸோ வந்து சென்டென்ஸ் வகைகள் வந்துச்சு. ஸோ வந்து தன்வினையா, பிறைவினையா, செய்வினையா, செய்பாட்டு வினையா, ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அதனால தொகைநிலை தொகாநிலை அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் மரபு சொற்கள் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அது பாருங்கள், மரபு சொற்கள் அப்படிங்கும்போது தாவரங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க, விலங்குகள் இளமை பேர் தனியாக கொடுத்துருக்காங்க, ஒளி மரபு கொடுத்துருக்காங்க, வினை மரபு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் விலங்குகள் வாழுமிடம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தாவு விலங்குகள் உறுப்பு பெயர்கள் அப்படின்னு கொடுத்தா. அப்புறம் கொடி. மேக்ஸிமம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் வலுவலாநிலை அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சுவேஷன் நிறுக்குறிகள் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து நமக்கு டெஃபினேஷன்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ கலைச்சொற்கள் வந்து நமக்கு ஃபஸ்ட் 6th to 12th நியூ புக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து 10th பழைய புக்கில் வந்து இதில் லெசனுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆக்சுவலாக வந்து அதிலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து க்ரீன் ஹவுஸ் பாசறை அப்படின்றது ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு ஓல்டு பிவிக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுவும் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பீனல் கோட் இதுவும் கேட்டிருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு கோட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி பிவைக்யூஸ் வந்து நிறைய நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இந்திய வாரிசுரிமை சட்டம், ஸோ இதுவுமே நமக்கு பிவைக்யூல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுலேயும் நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஆன்சர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இது வந்து புக்கில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறது படித்தாலே நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா வந்து பிவைக்யூஸ்மே வந்து நமக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா பற்றி ஒன்று கேட்டிருந்தாங்க, காமராஜர் ஐயா பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர் பற்றி ஏதோ புக்கில் இருந்த ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ சில கொஷின்ஸ் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து 6th புக்கில் வந்து நமக்கு வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நோபல் பரிசு. ஸோ அதை பற்றின ஒரு கொஷின்ஸ் கொடுத்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து மரபு தொடர். ஸோ மரபு தொடர் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 215 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தமிழ் மொழிகள் மற்றும் சொலவடைகள். ஸோ இதுவுமே நமக்கு வந்து சொலவடைகளும் நம்ம தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண ஆட்சோனா வேண்டுவது இல் அப்படின்றது வந்து நம்ம புக்லேயே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருக்கும் கேட்பாங்க நமக்கு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து நானும் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம புக்கில் இருக்குது. என்ன பாருங்கள், 7th புக்கில் இருக்கும். அந்த 4 வீட்டில் கல்யாணம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமும். ஸோ இந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி அதிர அடித்தா உதிரம் விளையும். ஸோ நம்ம புக்கில் இருக்க தனியாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6th யூனிட் எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ அதுக்குமே வந்து நமக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஸோ அது கொடுத்துருப்பா மொழிபெயர்ப்பு அதுக்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ரிலேட்டடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேப்டாப்பு சாஃப்ட்வேர் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ். லூட் மியூசிக்லாம் 9th வரும்னு நினைக்கிறேன். நம்ம அது சாம்பரு ஸோ அதெல்லாம் வந்து 9th வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு.
ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் திருக்குறள். ஸோ வந்து நமக்கு வந்து யூனிட் 7 ஆரம்பிச்சிச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ முடிஞ்சு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறளில் வந்து ஒவ்வொரு அதிகாரம் நமக்கு மொத்தம் 20 அதிகாரம் அப்படின்றனால ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் திருக்குறள் பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ திருக்குறளில் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரங்கள் மொத்தம் 20 அதிகாரங்கள் முடிஞ்சிடும். ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக அதிகாரங்கள் முடிச்சு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா வந்து அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக தானே நமக்கு இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அறநூல்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அறநூல்கள் அப்படியே ஒவ்வொரு நூலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மேற்கோள், அதோட பாடல் பொருள் என்ன அப்படின்றது, ஸோ ஆசிரியர் குறிப்பு, சாரி, ஸோ இந்த மாதிரி பாடல் பொருள், ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ வந்து அறநூல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தமிழின் தொன்மை, சிறப்பு மற்றும் திராவிட மொழி குடும்பம் அது வந்துருச்சு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே 6th புக்கு 9th புக்கு எல்லாமே மிங்கிலாகி வரும் நமக்கு. அப்படியே ஒவ்வொன்றா வரும். நெக்ஸ்ட் வந்து பரிமாறு கலைஞர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சிறப்புரை அதை பற்றி வருது. ஸோ ஃபுல்லாக நமக்கு முடிச்சதுக்கப்புறம் ஊவேசா. ஸோ ஊவேசாலாம் நியூ புக், ஓல்டு புக், இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 6th ஓல்டு புக் 6th வந்து ஊவேசா வருவாப்பில் இதை பதிப்பிச்ச நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவங்கள பற்றி நோட்ஸு, ஃபஸ்ட்டு நூல்கள் என்ன, சிறப்பு பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்குவனார். ஸோ இந்த மாதிரி டாபிக் கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு தேவனைய பாவனர். ஸோ அகராதினால் அகராதி வகைகள், அந்த நிகண்டு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நிகண்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் தமிழில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் எழுதி வச்சு நான் படித்த ஞாபகம் இருக்குது. ஆனால் இது எந்த புக்கு தெரியல, அட்வான்ஸ் தமிழ் தான் நினைக்கிறேன் நான். ஸோ பாவலை பிரிஞ்சதுலாம் ஜியு போப் அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் பாரதிதாசன் அவர்கள். ஸோ பாரதிதாசன் நிறைய இடத்துல கவர் ஆகிறதுனால அந்த பாடல் கொடுத்து அதெல்லாம் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ தமிழ் வளர்ச்சி. ஸோ குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன் அப்படின்னு நிறைய நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அதோட கீவா அவங்களோட முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நமக்கு வந்து பிவிக்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள் 2025 சொல்லிட்டு முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிவிக்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். 100 கொஷின்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு இதுக்கும் யூனிட் கொடுத்துருப்பாங்க. 6 யூனிட்ஸ் இருக்குது. 7th யூனிட் மட்டும்தான் இல்லை. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து பார்ட் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ போயிட்டே இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்ட் 6 வரைக்கும் இங்கே இருக்குது. பார்ட் 9 ஸோ வந்து பார்ட் 9 வரைக்கும் இருக்குது நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கே. ஸோ வந்து யூனிட் 2 அதில் பார்ட் 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாகவே போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அடைப்புகள் இப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கொடுத்தாலுமே நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேக் கவர் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலாக வந்து இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 550 வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு புக்கு. டெலிவரி சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, மொத்தம் 630. மொத்தம் புக் ரேட் வந்து 630 வரும். ஸோ நமக்கு வந்து 550 வந்து புக் சார்ஜ், 80 வந்து நமக்கு டெலிவரி சார்ஜ், மொத்தம் நமக்கு 630 வரும் நமக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிபே, ஃபோன்பே அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இதான் வாட்ஸ்அப் நம்பருமே கூட. ஸோ இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா சார் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அதில் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஜிபே தான் பண்ணேன். ஸோ நான் சாட்டர்டே நைட்டு பண்ணேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே நைட் ஒரு 10 o'clock ஒரு 9:30 above இருக்கும். ஸோ எனக்கு வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கிட்ட ஒரு 30 minutesக்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணும்போது வந்து அதுக்கப்புறமே அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு மண்டே புக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் நான் சாட்டர்டே தான் பண்ணேன் நைட்டு. பட் அவங்க சொன்னது வந்து மண்டே ஈவினிங் வந்து இல்லாட்டி டியூஸ்டே அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நேற்று வந்து எனக்கு வந்து இது வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து புக் வந்து
ஆர்டர் இப்போ பார்சல் அனுப்பிச்சுடுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணிட்டோம், சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நேற்று சென்ட் பண்ணியிருந்தாங்க சார் வந்து. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எனக்கு புக் வந்துருச்சு. ஸோ 1 டேயில். ஸோ மேபி நான் நியர் பை டிஸ்ட்ரிக் அப்படின்றதுனால எனக்கு சீக்கிரம் வந்துருச்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்கிறது வந்து 4 to 5 டேஸில் நாங்கள் வந்து ஆர்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியராகவே போய் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து எங்கே அப்படின்னா யாதவா உமன்ஸ் காலேஜ் பக்கத்தில் தான் அங்கே அட்ரஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் இதோட வீடியோவுமே நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ. ஸோ அதில் நீங்கள் வந்து கரெக்டாக ஆனால் பட் இந்த நம்பர் நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே சொல்லுவாங்க அவங்க அட்ரஸ். ஆனால் பட் யாதவா காலேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஏதோ பாண்டியன் ஏதோ ஜெராக்ஸ் கடை சொல்லியிருந்தாங்க. சரியா தெரில எனக்கு. நான் வந்து ஏன்னா நம்ம வந்து ஜிபே தானே பண்ண போகிறோம் அப்படின்றனால அட்ரஸ் நான் வந்து கரெக்டாக நான் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மதுரை தான். ஸோ மதுரை வந்து அட்ரஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவதன்யா பப்ளிகேஷன், டுவார்டு காலனி, கோவில் ஸ்ட்ரீட்டு, திருப்பலை, நியர் யாதவா காலேஜ், அதாவது யாதவா உமன்ஸ் காலேஜ். அதுவுமே ஏன்னா வந்து 2 காலேஜ் இருக்குல்ல யாதவா. ஸோ அப்படி கொடுத்துட்டு அப்புறம் மதுரை வந்து கோட் நம்பர் வந்து 14 கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுக்கு தான் மெசேஜ் பண்ணேன், இதுக்கு தான் நான் ஜிபேயும் பண்ணேன் நான். ஆனால் பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புக் நல்லா இருந்துச்சு. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ புக் வந்து நான் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்குமே எனக்கு வந்து ரிப்ளை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ புக் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் போடுறதுக்கு அதாவது நமக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களோட ஸ்டடி சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த புக்கோட கம்பேர் பண்ண சொல்லுவீங்க. ஸோ எல்லா புக்ஸ்லையுமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும், ஒவ்வொரு மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அந்த பேப்பர் வைஸில் வந்து சேஞ்சஸ் ஆகலாம், இல்லாட்டி பேப்பர் குவாலிட்டியில் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி கண்டென்ட் ஏதாவது மிஸ் ஆகலாம், இல்லாட்டி நிறையா கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாட்டி ரேட்டில் வச்சு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ புத்தாக்கும் சிவதன்யா புக் 2க்குமே வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து எந்த புக்கோட ப்ரொமோஷனுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து சொல்லலாமே அப்படின்னு தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து புக்கு நம்ம படித்தோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் அதில் இருக்க கண்டென்ட் தான் இதில் இருக்கும். பட் அதை தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்கூல் புக் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் 1 month 1.5 months இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.